ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் அடல்ட் காமெடி ட்ராமாவாக எடுக்கப்பட்ட ரூம்மேட்ஸ் அப்படின்ற திரைப்படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வீடியோ வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா டெவன். இவங்க ஸ்கூல் படிக்கும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலுமே யாருமே நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல செலஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேர்ள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு நல்லா க்ளோஸா ஆகி அவங்களுடைய ரூம்மேட்டுமே வந்து ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லைஃப் நடக்கக்கூடிய சமங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது ரூம்மேட்ஸுக்கு நடுவில் நடக்கிற ப்ராப்ளத்தை எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுலயும் படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியலான சீக்வன்ஸும் இல்லாம ரொம்பவே நேச்சுரலா வந்து இந்த படத்தை கொண்டு போவாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோக்கன்ஸை கொடுத்துருக்காங்க. தென் படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸா வந்திருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சரி, சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேஜரா படத்துல அங்கங்க ஒரு கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபன் ஃபீலோட தான் படத்தை வந்து மூவ் பண்றாங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ தனியா மட்டுமே பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 10க்கு பாத்தீங்கன்னா 6.5 கொடுக்கலாம்.